ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது. ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி குரு பகவானினுடைய பயிற்சிங்க. அற்புதமான கிரகம், மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பயிற்சி தாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி வருவார். இதனை வருட கிரகம், ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது 12 ராசியை 12 வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம். சரி, இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஒரு முழுமுதற் சுபகிரகம், குருவார்க்க கோடி நன்மை. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர், கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார். எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார், அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார், என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார். அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க நம்ம விலாவாரியாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன். இதோடைய பலம் ஒரு 10%. உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால், நல்ல தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் தசாபுக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது. இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம். பூச நட்சத்திரத்து அன்பர்களே, கடகராசியை சார்ந்த இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 12ஆம் வீட்டிற்குள்ளாக குரு பகவானினுடைய பிரவேசம். 12ல் குரு வந்துட்டாரா, நிறைய செலவுகளை இழுத்து விட்டுருவாரா, 12ல் குரு வர்றதுங்கிறது சரியில்லையே அப்படிலாம் பயப்படுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கோச்சாரம்ங்கிறதே ஏற்கனவே சொன்ன மாதிரி 10% தான். அந்த 10%க்குள்ளே தான் நம்மளுடைய பலன்கள் எதுவானாலும். இப்போ முதல்ல இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்கள் போகிறது தான் என்னுடைய முயற்சி அப்படிலாம் சில பேர் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாங்க, படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளிநாடு போகணும், கொஞ்சம் செட்டில் ஆகிடணும், கடன் அடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளெல்லாம் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இந்த வெளிநாட்டுக்கான அமைப்புகளில். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு கோல்டன் பீரியட். தாராளமாக முயற்சிக்கலாம். உங்கள் ஜாதகப்படியும் வெளிநாட்டுக்கான அமைப்பு இருந்த தசாபுக்தியும் வந்துருச்சுன்னா இந்த காலகட்டம் அப்படியே அழகாக வெளிநாடு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு. இப்போ ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்வீங்க. பிஆர் கிடைக்கல, பெர்மனண்ட் விசா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் முயற்சிங்க. அங்கே வெளியிடங்களில் இருப்பவர்களுக்கு அங்கே நீடிச்சு இருக்கிறதுக்கான சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்குற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதில் நீங்கள் நல்லபடியாக பிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போது வெளிநாட்டுக்கான அமைப்புண்டு. ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் போன்ற விஷயங்களுக்கான அல்லது நீடித்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சில கால அவகாசங்கள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் அது. இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன அமைப்புகளில் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, தொழில் அமைப்புகள் அப்படின்னு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாங்க, 12லே உங்களுக்கு அமரப்பெறுவது குரு பகவான். அவர் தன்னுடைய சில முக்கிய பார்வைகளை கொண்டு பார்ப்பது சில விதத்தில் நன்மையை தரும். நீங்கள் தொழிலில் பெரிய முதலீடுகளை போடுவதை காட்டிலும் கொஞ்சம் சின்ன சின்ன முதலீடை போட்டு நகர்த்துங்க, ஓரளவுக்கு வருமானம் கை கொடுக்கும். சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்கீங்கன்னா தொழில் ஓரளவுக்கு நல்லாவே போகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? ஓவராலாக தொழில் சார்ந்து பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். ஆனால் அதிக முதலீடு போடக்கூடாது. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் இந்த டூர் போகணும், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டம். ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான பீரியட். இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மரில் சம்மர் ஹாலிடேஸ்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க.
அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பயணங்கள் போயிட்டு வர்றது, நீண்ட நாளாக மனசில் வச்சுக்கிட்டு இருந்த அந்த புண்ணிய யாத்திரைகள், தீர்த்த தலங்கள் போயிட்டு வர்றது, இதற்கெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு. அதே போல் சுப செலவுகள் நடைபெறும். என்ன சுப செலவுகள் நடைபெறும்? இப்போ இல்லத்தரசிகளை எடுத்துங்க, ஒரு கோல்டு வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளை செய்து அதன் மூலம் நற்செலவுகளை தருகின்ற ஆகச் சிறந்ததொரு நற்காலம் ஆக இந்த காலம் அமையப்பெறுகிறது என்பதனை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. வீடு கட்டுறதுக்கு, யாராவது வீடு கட்டணும், சொத்து வாங்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் அந்த வீடு வாங்கிறது, சொத்து சேர்க்கறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அப்படி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு அனைத்து அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆமாங்க, இந்த காலகட்டம் அதிலெல்லாம் நல்ல ஒரு மேன்மையையும் ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொட்ட விஷயம் அனைத்திலுமே நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலம் இது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தொழில் செய்கிறவங்களை விட்டுடுங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு வாங்க. இந்த வேலை பார்க்குறவங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னாங்க, இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும். என்ன நெருக்கடியான சூழல் வந்தாலும் உத்தியோகத்தில் அதை சமாளிச்சிருவீங்க. இது ஒரு காலகட்டம். தம்பி, அதெல்லாம் உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு, எங்களுக்கு வேலையே இல்லைப்பா, எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை கிடையாது. தாராளமாக வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புக்கு முயற்சிக்கலாம். வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் கொஞ்சம் சொந்த ஊரில் முயற்சிக்கிறத விட வெளியூர், அந்நிய இடங்கள், அப்படி வெளி இடங்களில் தங்கி வேலை பார்க்கறது மாதிரியான ஒரு சில முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் வெற்றியை பெறும். ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோக அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டம். உத்தியோகத்திலும் நல்ல நகர்வு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலமாக இது அமைகிறது. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தோம், வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தோம். இந்த கமிஷன் பேசிஸில் ஒரு சிலர் இருப்பாங்க. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இல்லை ஒரு பொருளை கைமாற்றி விற்கிறது, டீலராக இருந்து அதில் வாங்கி விற்கிறத விட்டுட்டு இடையில கைமாற்றி விடுறது, அப்படிங்கிற மாதிரி கமிஷன் பேசிஸ்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கையில் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் இந்த காலகட்டம். ஸோ இதெல்லாம் தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு சில நல்ல அமைப்புகள். அதே போல் என்ன வீடு கட்டுறது மாதிரி வண்டி வாகன சேர்க்கைகளையும் ஏற்படுத்துறதுக்கு இந்த காலகட்டம், அதாவது வீடு வாங்குறதோ, சொத்து வாங்குறதோ, வண்டி வாகனம் வாங்குறதோ, இல்லை கோல்டு வாங்குறதோ, ஏதேனும் கொஞ்சம் விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத பூச நட்சத்திரத்துக்காரர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, விரயம் விரயம் விரயம். எப்படி செலவாகும்னே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கட்டுக்குள்ளே சிக்கனமாக நம்மளுடைய செலவுகளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பு. இல்லை அப்படின்னு சொன்னால் செலவுகள் எல்லை மீறிவிடும். அதில் நம்ம பாதிக்கப்பட போகிறது உறுதிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும். சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன முக்கியமான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க, நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடுங்க இந்த விஷயத்த. நீங்கள் என்ன ஒரு அமைப்பு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, முன்கூட்டியே முதலீடுகள் போடுறது அல்லது முன்கூட்டியே ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை புக் பண்ணுறதுனா பணம் ஏமாற்றப்படுவீர்கள். அல்லது ஒருவருக்கு வட்டிக்காக பணம் கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, அதாவது இந்த பண விஷயங்களில் முந்திக்கிட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துக்கும் முன்னின்று கொடுத்துறாதீங்க. பணம் டக்குன்னு வராது. இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க, இன்னும் 8 பேர் காசு கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் போய் காசு கொடுத்துருவீங்க. ஆனால் உங்கள் காசை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க, யாரும் எதுவுமே போட மாட்டாங்க கையில் இருக்கிறது. அந்த மாதிரி பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. தொழில் செய்கிறவங்க பெரிய அளவு முதலீடுகளை அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அமைப்பு. அடிக்கடி ஹெல்த்தில் தொந்தரவுகள் வரும், பார்த்து இருந்துக்கிடணும். உடல்நிலையை பொறுத்த மட்டிலும் ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறது இன்னொரு அமைப்பு. ஆக அன்பு நண்பர்களே, பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இடங்கள்லாம் பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலையும் தாங்க கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பூசம் மனதில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியம். அனைத்து பூச நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.